ஏங்க என்னங்க இது இவ்வளோ நேரம் ஆகி இங்கே இருக்கீங்க, வேலைக்கு போகலையா? போகணும் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வரேன்னு சொன்னான், அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன இப்போ? ஐயோ வெயிட் பண்ணுங்க, நான் ஒன்றும் வேணாம்னு சொல்லலை. இல்லை எப்பவுமே வேலையோடு போயிடுவீங்க, அதான் இன்னும் போகலையே வேலைக்குன்னு சொல்லிட்டு தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லைப்பா. ஏங்க நான் உனக்கு கேட்பேன், நீங்கள் கோவப்படக்கூடாது சரியா? வாயை திறந்துட்டியா? கோவப்படாத மாதிரி கேட்டு தொலை. 7 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் என் ஃப்ரெண்டை நான் பார்க்க போறேன்னு சந்தோஷமா இருக்கேன். வேலைக்கு போறத கூட நின்று அவனை பார்த்துட்டு தான் போகணும்னு நிற்கேன். ஏதாச்சும் என் மூடை மாற்றி விட்ட தொலைஞ்ச நீ செத்த நீ பார்த்துக்க. இப்பே சொல்லிட்டா பார்த்துக்க. சரிங்க நீங்கள் கோவப்படுற மாதிரி நான் எதுவும் சொல்ல மாட்டேன் சரியா? ஏங்க நாளைக்கு என் பிறந்த நாள் வருதுல்ல, அதுக்கு ஒரு பட்டு புடவை ஒன்று வாங்கித்தாங்க. எவ்வளோ நாள் ஆச்சு நீங்கள் எனக்கு துணி எடுத்து கொடுத்து, எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி இப்போ எனக்கு ஒரு பட்டு புடவை வாங்கி தரீங்க சரியா? அதை கட்டிக்கிட்டு அக்கா பக்கம் எல்லாருக்கும் காட்டி, இங்கே பார்த்தீங்களா என் பிறந்த நாளைக்கே இவ்வளோ காசுலேயே என் வீட்டுக்காரரு புடவை வாங்கி தந்துருக்காருன்னு சொல்லி எல்லாருக்கிட்ட பீத்துணுங்க. ப்ளீஸ் வாங்கி கொடுங்க. ஏண்டி அருவி கட்ட முண்டோம், ஏதாச்சும் அறிவு இருக்கா? பிறந்த நாளைக்கு பட்டு புடவை தான் கட்டணுமோ? பிறந்த போது நான் பட்டு புடவை கட்டிக்கிட்டே பிறந்தியா ஆளப்பல்? இப்போ என்ன கேட்டுட்டு தைய தக்கன்னு குதிக்கிறீங்க? ஒரு பட்டு புடவை தானே, சாதாரண ஒரு பட்டு புடவை தானே கேட்டேன். அதுக்கும் இந்த வீட்டுக்கு வழி இல்லையா? சொல்லுங்க பாப்போம். இந்த வீட்டுக்கு மாடா உழைக்க ஒரு பட்டு புடவை வாங்கி கொடுக்கறதுக்கு என்னமா? சொல்லுங்க பாப்போம். ஆமா நீ உழைச்சு கிழிச்சதான் பார்த்துட்டு இருக்கனே. பொடி அறிவு கட்டவளே, நல்லா சொல்லிட்டு போறேன் ஏதாச்சும். ஏ ராமசாமி, எப்படில இருக்கு? எவ்வளவு நாள் ஆயிட்டுன்னு பார்த்து எப்படில இருக்கே சொல்லு. ஒரு போன் கூட பண்ண மாட்டேங்கிற. ஏ குப்புசாமி, நீ எப்படில இருக்கே? நல்லா இருக்கல, போன் பண்ண முடியல ஒன்னு நினைச்சு கடை. வா 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 உட்காரு. அப்பா உன்னை பார்த்துட்டு தான் வேலைக்கு போகணும்னு காலையில இருந்து இங்கே நிக்கனா பாத்துக்கேன். உட்காரு எப்படில இருக்கே? அச்சச்சோ இவங்களா எங்க ஃப்ரெண்டு? அச்சச்சோ ஏ உட்காரத்துக்கெல்லாம் நேரம் இல்லை. நீ ஒன்னும் நினைச்சுக்க கூடாது. எனக்கு ஒரு அர்ஜென்டான ஜோலி இருக்கு. சாயங்காலமா வந்து பாக்கல. போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரேன். அப்படியா? சரில சாயங்காலமா பாப்போம். சரிப்பா சரி. ஏங்க இவங்களா ஃப்ரெண்டு உங்களுக்கு? ஆமா, என்ன விஷயம்? ஏங்க நான் ஒன்று சொல்லட்டுமா? இப்போ வந்துட்டு போனாருல்ல, அவர் தாங்க முதல்ல என்ன பொண்ணு பார்க்க வந்தது. அதுக்கப்புறம் தான் நீங்க பார்க்க வந்தது. அப்பெல்லாம் இவ்வளோ சொத்து சொகலாம் அவங்களுக்கு கிடையாது. இப்போதான் இந்த வசதி வாய்ப்பெல்லாம் என்ன சொல்றது. ஒருவேளை நான் உங்களை கட்டிட்டா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க சொல்லுங்க பாப்போம்? நான் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? சந்தோஷப்பட்டிருப்பேன். என்னங்க சொல்றீங்க? ஏங்க ஒருவேளை எங்க அப்பா அவங்களுக்கே கொடுத்து கல்யாணம் கட்டி வச்சுட்டு இருந்தா எப்படி இருந்திருக்கும்? இப்போ எப்படி வாழ்ந்திருப்பேன் கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். கூட கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி யாருக்கும் நினைச்சு பார்க்க கூடாது எங்க பாட்டி சொல்லி இருக்காங்க. எதை நினைச்சு பார்க்கணுமாம்ல? அந்த நல்ல விஷயத்த வேற நான் செய்யணுமா?